ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி 30 விதமான புட்டாஸ் வந்துட்டு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி புட்டாஸ் தான் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வாங்க எப்படி ஒவ்வொன்றா போடுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மிஷினுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு. இப்போ ஃபஸ்ட்டு புட்டா போட்டுடலாம். த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான், சரிங்களா? த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பீட் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு ரவுண்ட் பீட் நான் கொடுத்துட்டு அங்கேயே நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது சிங்கிள் பீடு புட்டா. சிங்கிள் புட்டா எப்படி பீடில் வந்துட்டு புட்டா எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது செகண்டு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி போடுறதுன்னா, அதே மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது ஒரு ரவுண்ட் பீட் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் ஒரு சுகர் பீட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு பீடை அப்படியே லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு மட்டும் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி பீட் லாக் பண்ணிக்கலாம். பீட் லாக் அப்படிங்கிறது அந்த பீடு மேலே அப்படியே அந்த த்ரெட்டை போட்டு லாக் பண்ணுறது தான். அடுத்தது மூணாவது புட்டாக்கும் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதை சுற்றி நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இது சுற்றி கொடுக்கறது வந்துட்டு நம்ம சுகர் பீடு தானே கொடுக்குறோம், அதனால் ரெண்டு ரெண்டாக கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொன்றாவும் கொடுக்கலாம். பட் 2க்கு மேலே நீங்கள் தாண்டவே கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து துணியை கழட்டினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நம்ம வந்துட்டு பார்க்குறக்கு நமக்கு ஃப்ரேமில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் கிளாத்தை கழட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லூஸ் ஆயிடும். சரிங்களா? அதனால் சுகர் பீடுனா 2க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி புட்டாஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். குட்டி குட்டி பூ மாதிரியே இருக்கும். நீங்கள் இது புட்டாவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப பேசிக் லெவலில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த புட்டாஸில் நீங்கள் பழகிட்டாவே போதும். அப்புறம் நீங்கள் எந்த விதமான புட்டாஸாக இருந்தாலும் போட்டுடலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டு பீடு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு லாஸ்ட்டு பீடு முடிஞ்ச இடத்துக்கிட்ட இருந்து உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை எடுத்து அப்படியே எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள். ஓகேங்களா? எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு புட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், திலகம் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். திலகம் ஸ்டோனுக்கு அடியில் உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஒரு 2 mm ரவுண்ட் பீட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு பீடை லாக் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த பீடை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். நெருக்கமாக இருக்கும். அப்படி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த புட்டா. இப்போ இங்கே வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு சுகர் பீடு நான் வந்துட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சுகர் பீடை சுற்றியே நான் வந்துட்டு திருப்பியும் சுகர் பீடாகவே நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நம்ம வந்துட்டு முதல்ல ஒன்று பார்த்தோம்ல, சென்டரில் பெரிய பீடு கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்தோம்ல. பட் இந்த புட்டாவில் சென்டர்லேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு தென் அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஒரு பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்களேன், நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் பீட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அங்கேயே வந்துட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை எடுத்து எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த புட்டாவும் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா? இப்போது நெக்ஸ்ட் புட்டா போட்டுடலாம். இதுக்கு வந்துட்டு நான் ரவுண்ட் ஸ்டோன் வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். சரிங்களா? த்ரெட்டை வெளியில் எடுத்தாச்சு. ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இதை சுற்றியும் நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். 2 சுகர் பீடாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் ஒரு கலரு, சாரீ ஒரு கலர்லாம் இருக்கும். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வர ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் ஸ்டோன் வாங்கி ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம பீடு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி பீடு கொடுக்கும்போது அதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இது புட்டாவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸில் அங்கங்கே நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சுகர் பீடு மட்டும்தான் 2 ஸ்டிச் பண்ணணும், இல்லாட்டி ஒன்று ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது லாஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அங்கே உள் பக்கமாக இருந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், என்ஆர் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு புட்டாவுக்கு கிளிப் ஸ்டோன் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். இந்த ஒட்டினது எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். சரிங்களா? எல்லா ஸ்டோனுமே. சரியா? இப்போ அங்கேருந்து த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ அந்த கிளிப் ஸ்டோனுக்கு ஒட்டியே நான் வந்துட்டு ஒரு 2 mm ரவுண்ட் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பீட் லாக் நான் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த புட்டாலாம். சரிங்களா? இதெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஐ ஷேப்லேயே இருக்குது பார்த்திங்களா கிளிப் ஸ்டோனு, அந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதை சுற்றி நம்ம வந்துட்டு சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கம்லாம் வந்துட்டு நமக்கு ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம த்ரெட்டை வந்துட்டு பீடை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? எப்படி வந்துட்டு ஷார்ப் எட்ஜிலலாம் வந்துட்டு பீடு கொடுத்து ஃபில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒரு தனி வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். சரிங்களா? ரொம்ப மெதுவாக கொடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்டலாம் நமக்கு நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டோன் வந்துட்டு நம்ம ஒட்டிட்டு அது கீழே ஒரே ஒரு பீடு கொடுத்துருக்கோம்ல, நான் இப்போ போட்டுட்ருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற புட்டா அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனும் ஒட்டலாம். நீங்கள் ஸ்டோன் கொடுத்துட்டு நான் பீடு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பீடை வந்துட்டு நெருக்கி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அந்த புட்டாவுக்கு அந்த ஸ்டோனுக்கு நெருக்கி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி புட்டாக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு புட்டாவை ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற புட்டாவுக்கு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? எங்கே நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனை ஒட்டிக்கிட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு பீடு கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனை ஒட்டலாம். சரிங்களா? ஆனால் கேப் இருக்கக்கூடாது 2க்கும். அதுதான் மெயினாக. எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம், அதை சுற்றி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஸ்டோன் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. அதை சுற்றி சுகர் பீடு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்துட்டு மேலே தூக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் டுமாரோ நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ்டர்டேவே நீங்கள் இந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி லாஸ்ட் பீட் கொடுத்துட்டு அங்கே உள் பக்கமாக இருந்த த்ரெட் எடுத்து நான் இன்னர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது அதே உள் பக்கமாக இருந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்து அப்படியே வெளி பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் பீடு லாக் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனுக்கு தான் அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். தென் அதுக்கு கீழே ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் பீட் லாக் பண்ணிப்பேன். ஓகேவா? இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இல்லை ஸ்டோன் ஒட்டிட்டும் ஸ்டிச் பண்ணலாம். பட்
வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம பீட் லாக் பண்ணிட்டு அப்படியே மேல் பக்கமாக த்ரெட் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சுகர் பீடு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புட்டாக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி சுற்றியும் நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ சைட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சைட்லேருந்து உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நான் வந்துட்டு 2 mm பீடு ஒரு 2 mm பீடு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பாதி அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ்க்குலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த விதமான ப்ரைடல் ப்ளவுஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் புட்டாஸ் அந்த ப்ளவுஸ்க்கு இந்த புட்டாஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இப்போ போட்டிருக்க எல்லா புட்டாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டு பீடை கொடுத்துட்டு அங்கேயே நான் வந்துட்டு பீட் லாக் பண்ணிக்கிறேன். பீட் லாக் பண்ணிவிட்டு இழுத்து பாருங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சரிங்களா? அப்போ தான் நல்லா பீட் லாக் ஆயிருக்கா இல்லைன்னு தெரியும். இப்போ மறுபடியும் சென்டர்லேருந்து த்ரெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அப்படியே நான் பீட் லாக் பண்ணிக்கிறேன். திருப்பியும் மேல் பக்கமாக உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் வந்துட்டு இந்த புட்டா இருக்கு இல்லையா? இதை நான் ஆல்ரெடி சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு உள் பக்கமாக இருந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் பீட் லாக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? நான் உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டும் ஒரு புட்டா போடலாம். அதை கொடுக்காமையும் ஒரு புட்டா போடலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நான் வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டோன் எல்லாமே ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி குட்டி குட்டி ஸ்டோனாக ஒட்டியிருக்கேன். ரெண்டாவது பாருங்கள் ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்துட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் அடுத்த புட்டா எப்படி போடுறேன்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் ஆல்ரெடி நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு இதுக்கு சைட்லேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 2 mm பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு பீட் லாக் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு புட்டா போட போகிறீங்க அதுவும் ஸ்டோன் ஒட்டி புட்டா போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேப்ரிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் புட்டா போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோனில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பீடெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோன் நல்லா வந்துட்டு ட்ரையாக இருக்கணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோனில் மேலே தூக்கிட்டே இருக்கும். அது ஷேப்பே மாறி போயிடும் சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தென் அடுத்த புட்டாவுக்கு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீட் கொடுக்குறேன். அந்த பாசி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பீடு தான் கொடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். தென் ஒரு ரவுண்ட் பீடு அது வந்து 2 mm பீட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிவிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு புட்டாவுக்கு பாருங்கள் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். நான் வந்துட்டு ரைஸ் பீட் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு வீட் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு பீட் லாக் பண்ணிடுறேன் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த புட்டா த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பீடு கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு பெரிய சைஸ் ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி சைஸ் ரவுண்ட் பீடு 2 mm சைஸ் ரவுண்ட் பீடு நான் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒன்று கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு பீட் லாக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இப்போ சைடில் உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஒரு
2mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பீட் லாக் பண்ணிக்கிறோம். தென் இந்த சைட்லேருந்தும் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு 2mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பீடு வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மேல் பக்கமாக பாருங்கள், அங்கேயும் வந்துட்டு சேம் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 2mm பீடும் சுகர் பீடும் ஒட்டுக்காவே கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீட் லாக் பண்ணிக்கிறோம். இந்த புட்டாவில் பாருங்கள், ஒரு சைடு வந்துட்டு நான் வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இன்னொரு சைடு 2 அப்படியே 2யும் ஒட்டுக்கா சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் 2 விதமாகவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் 2 முறையிலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த புட்டாவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு குட்டி ரவுண்ட் பீடும் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பீடும் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போது சைட்லேருந்து த்ரெட்டை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதாவது பெரிய பீடுக்கு சைட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதை சுற்றியும் வந்துட்டு நம்ம சுகர் பீடு கொடுக்க போகிறோம் 2 நீங்கள் பெரிய பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் ப்ரொசீஜர் இது தான். பாருங்கள், லாஸ்ட் பீட் கொடுத்துட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பீடை லாக் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு வெளியில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பீடு கொடுக்குறேன். சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சுகர் பீட் நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு பீடை லாக் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இது சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த புட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ஒரு பெரிய பீடும் ஒரு குட்டி பீடும் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். சரி, ஒரு குட்டி பீடும் ஒரு பெரிய பீடும் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற புட்டா வந்துட்டு நான் சிங்கிள் பீடு மட்டும் கொடுத்துருப்பேன் சென்டரில். இங்கே 2 பீட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படி ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு ரைஸ் பீடு ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கூடவே சுகர் பீடும் வீட் பீடும் சுகர் பீடும் ஒட்டுக்காவே கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து உள்பக்கமாக த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீட் பீட் ஆர் வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீட் பீடும் சுகர் பீடும் ஒட்டுக்காவே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீட் லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்துடுங்க. சைட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு வீட் பீட் சுகர் பீடு ஒட்டுக்காவே கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் பீட் லாக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு ஒரு பூ மாதிரி இருக்கும் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? வீட் பீடாக இருந்தாலும் சரி, ரைஸ் பீடாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த புட்டா பாருங்கள் எப்படி போடுறேன்ட்டு. நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் வந்துட்டு அந்த புட்டா ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இதுவுமே நல்லாயிருக்கும். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பீடு கொடுத்துக்கிறேன், ஒரு ரவுண்ட் பீடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஒரு சுகர் பீட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே பீடை லாக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைடு அதே மாதிரி தான் ஒரு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அப்படியே பீடை லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2யும் ஒட்டுக்காவும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை 2 பீடாக ஒட்டுக்காவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடும் அப்படியே பீடை லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு மாறாமல் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டினேன். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஷேப் அழகாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப் வரணும், அப்போ தான் கரெக்டானது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் புட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சுகர் பீடும் வீட் பீடும் ரைஸ் பீட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே பீடை லாக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்லேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பீடுக்கு சென்ட்ரல்லேருந்து நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு சுகர் பீடும் வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு நான் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணுறேன், பீடை லாக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த சைடும்
பீடு லாக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா லாக் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். சேம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் த்ரெட்டை சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் வீட் பீடு ரைஸ் பீடு எதாவது ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துறோம். அந்த பீடு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடு கொடுத்துட்டு சென்டரில் ஒரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீடு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்ததுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு ஒரு பீடு கொடுக்கல, கொஞ்சமாக நம்ம இடம் விட்டுருக்கோம் இடையில, அது விடணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்துட்டு சென்டரில் ஒரு நார்மல் செயின் போட சொன்னேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், ரைட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீடு கொடுக்குறீங்க, சென்டரில் ஒரு நார்மல் செயின் போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு கொடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பெரிய பீடை, அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்துட்டு நார்மலாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து சுகர் பீடு கொடுக்க ஆரம்பித்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த சென்டரில் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அது வழியே நம்ம அப்படியே 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். அப்படியே எஸ்ஸு மாதிரி நமக்கு வரணும். சரிங்களா? நம்ம எஸ்ஸு போடுவோம்ல, அந்த ஷேப்பில் நம்ம வந்துட்டு இந்த புட்டாவை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டு சுகர் பீடை கொடுத்துட்டு நம்ம அங்கனே வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் புட்டா பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஒரு சுகர் பீடும் வீட் பீடா ரைஸ் பீட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். திருப்பியும் பாருங்கள், வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒட்டுக்காவே சுகர் பீடு நம்ம கொடுத்துக்கிறோம். வீட் பீடு ஆர் ரைஸ் பீடு அண்ட் அது கூடவே சுகர் பீடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீடை லாக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், ஒரு வீட் பீடு ஆர் ரைஸ் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீடு அப்படியே கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீடை லாக் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலையும். எதுக்காக வீட் பீட் ரைஸ் பீட் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இது ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணணும், அது ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு புட்டாவுக்குமே நான் வந்துட்டு அதை கிளியராக சொல்லிடுறது. இப்போ நெக்ஸ்ட் புட்டா பார்த்துடலாம். இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஒரு ரவுண்ட் பீட் நான் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீடை லாக் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ. ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் கொஞ்சம் பாருங்கள் அழகாக. ஓகேவா? அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் தான் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ஐ ஷேப்பில் இருக்க மாதிரி. ஓகேவா? இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த புட்டா பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரைடல் லுக்கில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் புட்டாவும் பார்த்துடலாம். இதே மாதிரி ஃபேப்ரிக் லோன் அப்ளை பண்ணிவிட்டேன், அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கு அது மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரவுண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நான் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நல்லா நான் வந்துட்டு சுற்றியும் வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நான் வந்துட்டு இப்போ அதை சுற்றி நான் வந்துட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அடுத்து நெக்ஸ்ட் புட்டா பார்த்துடலாம். லாஸ்ட் புட்டா த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே பீடை லாக் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கேயும் பாருங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன், கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டோன் யூஸ் பண்ணி எனக்கு புட்டாஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பாருங்கள், நம்ம 30 விதமான புட்டாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம போட்டுட்டோம். இதை நீங்கள் போட்டுட்டிங்கனாவே போதும். இதெல்லாமே பேசிக்ஸு. இதை முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய புட்டாஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில்
அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வேறு விதமாக போட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிராண்டாக கூட நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? இது நான் பேசிக் லெவலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ 30 விதமான புட்டாஸ் நான் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.